உங்களுக்கு இந்த ஒரே ஒரு பேப்பரை வச்சு கோடிங்கில் ஆப்ஜெக்ட்னா என்னன்றதை ரொம்ப கிளியராக புரிய வைக்க போகிறேன். இந்த பேப்பர் தான் இமேஜ் ஃபைல்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த பேப்பரை இங்கே வைக்க போகிறேன். ஒவ்வொருத்தவங்களா வந்து என்ன தோணுதோ வரையலாம். உதாரணத்துக்கு ஒருத்தவங்களுக்கு கண்ணு வரையணும்னு தோணும், ஒருத்தவங்களுக்கு மூக்கு வரையணும்னு தோணும், ஒருத்தவங்களுக்கு வாய் வரையணும்னு தோணும். என்ன தோணுதோ வந்து தாராளமாக வரையலாம். நீ என்னமா கொடுத்த? கண்ணு மட்டும் வரைஞ்சேன். கண்ணு மட்டும் தானே. ஆனா பாரு என்னென்ன இருக்குன்னு சொல்லி. இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இங்க இவங்க ஒரு டேட்டா கொடுத்தாங்க, ஆனா எடுத்து பார்த்தா நிறைய டேட்டா இருக்கு. ஏன் எதிர்பார்க்காத டேட்டாலாம் இருக்கு, கரெக்டா? அப்போ அதுக்கு பதிலா நான் இப்ப என்ன செய்ய போறேன்னா, ஒவ்வொருத்தவங்க கையிலையும் ஒவ்வொரு ஷீட்டு கொடுக்க போறேன். இப்போ இதுதான் ஒரிஜினல் ஃபைல். இந்த ஒரிஜினல் ஃபைலை தான் நான் காப்பி எடுத்து உங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொடுத்துருக்கேன். நீங்க என்ன சேஞ்சஸ் பண்றீங்களோ நீங்க வச்சிருக்க அந்த காப்பியில மட்டும்தான் அது அஃபெக்ட் ஆகும், அடுத்தவங்களதுல பாதிக்காது. அதே மாதிரி என்னுடைய ஒரிஜினலையும் அது பாதிக்காது, கரெக்டா? இந்த ஒரிஜினல் ஃபைலை தான் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை காப்பி எடுக்கிறோம் பாத்தீங்களா, அந்த காப்பிக்கு பேர் தாங்க ஆப்ஜெக்ட். படிப்புங்கிறது சீரியஸான விஷயமே கிடையாதுங்க. அதை ரொம்ப ஜாலியாக படிக்கலாம். அதனால தான் சொல்கிறேன், மகிழ்ச்சிக்கு வாங்க, மகிழ்ச்சியாக படிச்சுட்டு போங்க.